அமெரிக்க கடற்படையின் முற்றுகை நடவடிக்கை நீடிக்கும் வரை ஹார்மூஸ் நீரிணையை திறக்க மாட்டோம். ஈரான் மீண்டும் திட்டவட்டம். ஹார்மூஸ் நீரிணை தற்போது அமெரிக்காவின் முழு கட்டுப்பாட்டில் உள்ளதாக அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. தங்களின் அனுமதியின்றி எந்த கப்பலும் அங்கு நுழையவோ வெளியேறவோ முடியாது எனவும் திட்டவட்டம். ஹார்மூஸ் நீரிணையில் சர்வதேச கப்பல் போக்குவரத்திற்கு இடையூறாக கடல் கன்னிவெடிகளை பதிக்கும் ஈரானிய படகுகளை தயக்கமின்றி சுட்டு வீழ்த்த அமெரிக்க கடற்படைக்கு ட்ரம்ப் உத்தரவு. ஈரானின் இத்தகைய ஆபத்தான மற்றும் ஆத்திரமூட்டும் செயல்கள் அமெரிக்காவின் பொறுமையை சோதிப்பதாகவும் இனி நேரடி இராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. ஈரான் தனது விமான சேவைகளை மீண்டும் தொடங்கியிருந்தாலும் இந்தியர்கள் யாரும் அந்நாட்டுக்கு செல்ல வேண்டாம் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல். வான்வெளி கட்டுப்பாடுகள் பிராந்திய பதற்றம் முழுமையாக நீங்காததால் இந்தியர்கள் ஈரானுக்கு பயணம் செய்வதை தவிர்க்கவும் உத்தரவு. அமெரிக்க கடற்படையின் முற்றுகை நடவடிக்கை நீடிக்கும் வரை ஹார்மூஸ் நீரிணையை திறக்க மாட்டோம். ஈரான் மீண்டும் திட்டவட்டம். ஹார்மூஸ் நீரிணை தற்போது அமெரிக்காவின் முழு கட்டுப்பாட்டில் உள்ளதாக அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. தங்களின் அனுமதியின்றி எந்த கப்பலும் அங்கு நுழையவோ வெளியேறவோ முடியாது எனவும் திட்டவட்டம். ஹார்மூஸ் நீரிணையில் சர்வதேச கப்பல் போக்குவரத்திற்கு இடையூறாக கடல் கன்னிவெடிகளை பதிக்கும் ஈரானிய படகுகளை தயக்கமின்றி சுட்டு வீழ்த்த அமெரிக்க கடற்படைக்கு ட்ரம்ப் உத்தரவு. ஈரானின் இத்தகைய ஆபத்தான மற்றும் ஆத்திரமூட்டும் செயல்கள் அமெரிக்காவின் பொறுமையை சோதிப்பதாகவும் இனி நேரடி இராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. ஈரான் தனது விமான சேவைகளை மீண்டும் தொடங்கியிருந்தாலும் இந்தியர்கள் யாரும் அந்நாட்டுக்கு செல்ல வேண்டாம் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல். வான்வெளி கட்டுப்பாடுகள் பிராந்திய பதற்றம் முழுமையாக நீங்காததால் இந்தியர்கள் ஈரானுக்கு பயணம் செய்வதை தவிர்க்கவும் உத்தரவு. அமெரிக்க கடற்படையின் முற்றுகை நடவடிக்கை நீடிக்கும் வரை ஹார்மூஸ் நீரிணையை திறக்க மாட்டோம். ஈரான் மீண்டும் திட்டவட்டம். ஹார்மூஸ் நீரிணை தற்போது அமெரிக்காவின் முழு கட்டுப்பாட்டில் உள்ளதாக அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. தங்களின் அனுமதியின்றி எந்த கப்பலும் அங்கு நுழையவோ வெளியேறவோ முடியாது எனவும் திட்டவட்டம். ஹார்மூஸ் நீரிணையில் சர்வதேச கப்பல் போக்குவரத்திற்கு இடையூறாக கடல் கன்னிவெடிகளை பதிக்கும் ஈரானிய படகுகளை தயக்கமின்றி சுட்டு வீழ்த்த அமெரிக்க கடற்படைக்கு ட்ரம்ப் உத்தரவு. ஈரானின் இத்தகைய ஆபத்தான மற்றும் ஆத்திரமூட்டும் செயல்கள் அமெரிக்காவின் பொறுமையை சோதிப்பதாகவும் இனி நேரடி இராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. ஈரான் தனது விமான சேவைகளை மீண்டும் தொடங்கியிருந்தாலும் இந்தியர்கள் யாரும் அந்நாட்டுக்கு செல்ல வேண்டாம் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல். வான்வெளி கட்டுப்பாடுகள் பிராந்திய பதற்றம் முழுமையாக நீங்காததால் இந்தியர்கள் ஈரானுக்கு பயணம் செய்வதை தவிர்க்கவும் உத்தரவு.